ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோனா தமிழில் வந்து விகிதம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னா விகிதாச்சாரம். இப்போ ரேஷியோ அப்படின்னா வந்து என்னென்னா, இப்போ A:B இருக்கா, இந்த இஸ்ட்டு வந்துச்சுன்னா அது விகிதம்னு அர்த்தம். இப்போ A:B வந்து எப்படி எழுதலாம்னா A/B அப்படின்ட்டு எழுதலாம். அதே விகிதாச்சாரம் அப்படின்னா A:B. ஓகே, இந்த இந்த இது இது ஹோலன், ஓகே, டபுள் ஹோலன் இன்ட்டு C:D அப்படி இருந்துச்சுன்னா இந்த டபுள் ஹோலன் இருக்குல்ல, இந்த டபுள் ஹோலனுக்கு பேர் வந்து என்னென்னா ஈக்குவல். ஓகே, டபுள் ஹோலன் வந்தால் ஈக்குவலு. இது சிம்பிள் கான்செப்ட் தான். டபுள் ஹோலன் வந்தால் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சிங்கிள் ஹோலன் வந்தால் அது வந்து என்னென்னா டிவிஷன் அர்த்தம். அவ்வளோதான். இதுதான் வந்து ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். அப்போது இது A:B, A/B, C/Dன்னு எழுதிடலாமா? அதே மாதிரி இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, அது கீழே வந்து ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அதோட ரேஷியோ. A/2, B/3, C/4, ABCயோட ரேஷியோ கேட்டால் 2:3:4. அந்த கீழே உள்ள நம்பர் தான் அதோட ரேஷியோ. ஓகே, இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கணக்காக பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுமாதிரி ரேஷியோங்கும்போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து வரும். ஓகே, முதல் கணக்கு. 640 ரூபாய் 5:3 என்ற விகிதத்தில் பிரிக்க வேண்டும். இப்போது 5:3ன்னு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து இது எப்படி எடுக்கணும்னா 5x + 3x = 640. இப்போ 5 3 எவ்வளவு? 8. 8x = 640. x = 640/8 போட்டால் எவ்வளவு? 8 8 64. ஸோ 80. x = 80. இப்போ x = 80ன்னு வந்துச்சுன்னா 5க்கு பார்த்தா எவ்வளோ வரும்? 5 ஷேர்னா. ஓகே, இதெல்லாம் வந்து ஷேர் கணக்கு தான். 640 வந்து 5:3 அப்படின்ற விகிதத்தில் ஷேர் பிடிக்கிறாங்க. அப்போ 5 ஷேர்னால் எவ்வளவு? 8 40, 400 ரூபா. ஓகேவா? 3 ஷேர்னால் 3 24, 240 ரூபா. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஷேர் வந்து பிரியுது. இந்த 640 ரூபா வந்து 5:3 ரேஷியோவில் ஷேர் பிரிக்கும் போது 400 ரூபாய் 240 ரூபா அப்படின்ட்டு 2 ஷேராக வந்து பிரியுது. ஓகே, இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இந்த மாதிரி கணக்கும் கேட்கலாம். அடுத்தது A:B 7:4, B:C 3:6, A:C வந்து வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது காமனாக உள்ள டேம் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? காமனாக உள்ள டேம் வந்து என்னது? பி வந்து ரெண்டுலேயும் வந்து காமனாக வந்து இருக்குது. அப்போ பியை மட்டும் நம்ம என்ன பண்ணணுன்னா வந்து சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து கிடச்சிரும். அது எப்படி பண்ணணுன்னா, இப்போது A:B 7:4, அடுத்து B:C வந்து எவ்வளவு? 3:6. ஓகேவா? அப்போது இந்த 4க்கும் 3க்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து இதை வந்து காமன் படுத்தணும். இப்போ 4க்கும் 3க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் எவ்வளவு? 12. அப்போது இப்போ இந்த டேம் வந்து 4 வந்து 12ன்னு வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 12 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ரேஷியோ வந்து இதை மட்டும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இதையும் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது நான் 3 21. ஓகேவா? நான் 3 12. கீழே இங்கே 4ஆல் பண்ணுறோம். அப்போனா 3 12. இது இந்த 6ஐயும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 24. அப்போ பியை வந்து நம்ம காமன் பண்ணியாச்சு. பியோட வேல்யூ என்னது? 12. அவங்க கேட்டிருக்குது என்னது? A:C. அப்போ A:Cன்னா என்னது? A வந்து 21, A:C 24. ஓகேவா? இப்போது இந்த வேல்யூவை பாருங்கள், அடி கொடுக்கலாம். இப்போ A:C வந்து எப்படி எழுதலாம்? 21/24ன்னு எழுதலாமா? இஷ்டுனா டிவிஷன் தானே. அப்போ இதை வந்து அடி கொடுக்கலாமா? ஓகேவா? 3ஆல் அடி கொடுக்கலாம். 7 3 21, 8 3 24. அப்போ 7/8. A:C வந்து என்னதுன்னா 7:8 அல்லது 7/8 அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்து 3வது கணக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரி தான். A:B 2:3, B:C 5:7,
எனில் சியோட வேல்யூ வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏயோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் பாருங்கள் பி வந்து காமனாக இருக்குது. ஓகேவா, பி வந்து காமனாக இருக்கும்போது பியை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து காமன் படுத்துவோம். அப்போது 2:3. ஓகேவா, A/B வந்து என்னது 2:3, B/C வந்து என்னது 5:7. இப்போ 3க்கும் 5க்கு தான் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னது 15. ஓகே, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு மட்டும் கற்றுக்கோங்க, இல்லைன்னா லேட் ஆயிரும். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 15. அப்போ இப்போ டேம் வந்து 15 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 3 15 வரணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5 வந்து 15 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ வந்து இந்த டேம் வந்து எப்படி ஆகும்? இந்த 5 வச்சு 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நான் 10:15, 15:21. ஓகேவா, இப்போது இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சியோட வேல்யூ வந்து 42ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னது 10, 10 சியோட வேல்யூ என்னது 21. ஓகேவா, இதை கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சியோட வேல்யூ 42ங்கிறாங்க. அப்போது சியை வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ சியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஏயும் வந்து என்ன செய்யணும் 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 42 வருது பட்சத்தில் ஏஎல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து என்னதுன்னா 20. ஓகேவா, இந்த கணக்கோட ஆன்சர் இதுதான். சி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, நமக்கு 10:21ன்னு வருது. அப்போ 21க்கும் 42க்கும் என்ன ரிலேஷன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஓகே, இந்த கணக்கு பார்த்துக்கோங்க. இந்த கணக்கு ஹோம்ஒர்க் கணக்கு. இந்த கணக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். A/B 2:3, B/C 5:7 எனில் B 60, பிவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 60ன்னு வருது. அப்போ ஏயும் சியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூயும் சியோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் பியை வந்து காமன் படுத்துங்க, பியோட வேல்யூ வந்து கிடைக்கும். அதிலிருந்து ஏ அண்ட் சி வேல்யூ வந்து கண்டுபிடிங்க. சிம்பிள் தான். கண்டுபிடிச்சிட்டு இந்த கணக்கோட ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா, கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு போவோம். அடுத்த கணக்கு பாருங்கள். A/B 3:2, B/C 5:4 எனில் B+A வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சியோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எப்பவும் போல தான். இப்போ பியை வந்து காமன் படுத்துவோம். A/B = 3:2, B/C = 5:4. இப்போ 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 10 வரும். ஓகே, இப்போ 10 வருதுன்னா இந்த வேல்யூவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும், இந்த வேல்யூ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இந்த ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன். அப்போது இந்த 5 வச்சு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமோ, அப்போ என்ன வரும்? 15. இது 10, 15:10. இங்கேயும் வந்து என்ன வரும்? 10:8ன்னு வரும். ஓகே, 10:8ன்னு வரும். அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா B+A வந்து 50ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே B வந்து எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 10 வந்திருக்கு. A வந்து எவ்வளோ வந்திருக்கு? 15 வந்திருக்கு. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதான ஏ வேல்யூ வந்து எவ்வளவு? 15 வந்திருக்கு. B வேல்யூ வந்து நமக்கு 10 வந்திருக்கு. அப்போ B+A வந்து நமக்கு எவ்வளோ வருது? 25 வருது. ஆனால் அவங்க கொடுத்துருக்குது 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது 50 வந்துட்டு. அதே நேரத்தில் சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது? 8ன்னு வருது. அப்போ சியோட வேல்யூ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம C = 16. ஆன்சர் வந்து என்னதுன்னா C = 16 தான் வந்து சரியான விடை. ஓகேவா, அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். இது வந்து ஒரு முக்கியமான கணக்கு. இந்த மெத்தட்லேயும் கூட நீங்கள் எல்லா கணக்கும் வந்து செய்யலாம். இது என்னென்னு பார்ப்போம். A/B 2:3, B/C 4:3, C/D 2:5 எனில் A/D என்னது, B/C என்னது, B/D என்னது, A/B/C/D வந்து என்னது அப்படின்ட்டு 4 டேர்முக்கு வந்து கேட்டிருக்காங்க.
இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்மெட் இருக்கா, இந்த ஃபார்மெட் தான் முக்கியமானது. இப்போ ஏயோட ரேஷியோ வந்து இவங்க கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த ஆல் டைம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த ஆல் டைம் இதுதான் ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த ஆல் டைம். அதுக்கப்புறம் இஷ்டு வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இங்கே பி கேட்டிருக்காங்களா, பி கேட்டிருந்தா பி ரேஷியோ. ஓகே, பி கேட்டிருந்தா பி ரேஷியோ எடுக்கணும். இப்போ இதில் பி இருக்குது, இதில் பி இருக்குது, ரெண்டுலேயும் இருக்குது பி, அப்போ பி ரேஷியோ எடுக்கலாம். இப்போ இதில் பி இல்லை, இப்போ பி இல்லைன்னா சி ரேஷியோ வந்து எடுத்துக்கணும். பி ரேஷியோ இருந்தால் பி ரேஷியோ, பி ரேஷியோ இல்லைன்னா சி ரேஷியோ வந்து எடுத்துக்கணும். சிக்கும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து சி இருக்கா, இந்த ரெண்டுலேயும் சி இருக்குது, ஸோ சியை வந்து எடுத்துக்கலாம். அப்படி சி வந்து இந்த இதில் இல்லைன்னா என்ன செய்யணும், இந்த இதில் சி இல்லை, அப்போ பி ரேஷியோ வந்து எடுத்துக்கலாம். இது சம்மு செய்யும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். டி, ஓகே, டினா வந்து என்னதுன்னா செகண்ட் ரேஷியோ ஆஃப் த ஆல் டைம், செகண்ட் ரேஷியோ ஆஃப் த ஆல் டைம். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட்டு. நீங்கள் இந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் நம்ம இதற்கு முன்னாடி செஞ்சு பார்த்தோம் தெரியுமா கணக்கு, இந்த C/Aனா என்னது, B/Aனா என்னது அப்படின்ட்டு கேட்கும்போது கூட நீங்கள் இந்த ஃபார்மெட்டை வந்து செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கணக்கில் வந்து இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோமா? ஓகே, இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, A/D வந்து என்னது கேட்டிருக்காங்க. இப்போ A/D வந்து கேட்டிருக்காங்க. இப்போ A/Dனா ஏனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் ஆஃப் த ஆல் டைம். அப்போ 2 × 4 × 2, 2 × 4 × 2 இஸ்ட்டு டி. டினா வந்து என்னது, செகண்ட் டைம் ஆஃப் ஆல் டைம். ஓகேவா, செகண்ட் ரேஷியோ ஆஃப் த ஆல் டைம். அப்போது என்ன வரும், 3 × 3 × 5, 3 × 3 × 5. ஓகே, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து வரப்போகுது. இப்போ இது என்னது, 4 2 8 8 2 16, 16 டிவைடட் பை 3 9 9 45. ஓகே, அப்படின்னா என்னது 16:45 வருது. இந்த 16:45 சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஸோ ஆன்சர் A/Dக்கான ஆன்சர் என்னது, 16:15 தான். ஓகே, இதே மாதிரி தான் எல்லா கணக்கும் வரும். இப்போ செகண்டு B/C பார்ப்போமா? ஓகே, இப்போ B/C வந்து எடுத்துக்கிட்டால் என்ன வருதுன்னா, இப்போ பி ரேஷியோனா பி இருந்தால் பி இல்லைன்னா சின்னு எடுக்கணும். அப்போ 3 × 3 × 2. ஓகே, எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துக்கோங்க. 3 × 3 × 2 இஸ்ட்டு சி. சிங்கும்போது சி இருந்தால் சி இல்லைன்னா பி எடுக்கணும். இப்போ இங்கே இதில் சி இல்லை, அப்போ என்ன எடுக்கிறாங்க, பி எடுக்கிறோம். அடுத்த சி இதில் வந்து இருக்கா, சி வந்து என்னது, ஓகே தப்பாக எடுத்துட்டேன். ஓகே, B/C வந்து எடுப்போம். எடுக்கும்போது ஃபஸ்ட்டுக்கு பிக்கு என்னது 3 × 4 × 2. ஓகே, 3 × 4 × 2 இஸ்ட்டு சி. டைமில் சி இல்லையா, அதனால் பிக்குள்ளே ரேஷியோ எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கிறோம். செகண்ட் இதில் வந்து சி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 3. தேர்டுக்கு வந்து சி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் ஆன்சர். ஓகேவா, இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடுறது வந்து இது ரேஷியோ தானே, டிவிஷனில் தானே வரும். நீங்கள் இப்படியே கூட கட் பண்ணிடலாம். 2 2 கேன்சல், 3 3 கேன்சல். அப்படின்னா என்னது ஆன்சர், 4:3. ஓகே, B/C = 4:3. இல்லை எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் குழப்புதுன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பெருக்கி போடலாம். 3 12, 12 2 24, 24 டிவைடட் பை 3 9, 9 18. ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், அடி கொடுக்கலாம். ஓகேவா, 3 அடி கொடுத்தா 8 3 24, 9 2. ஓகே, இப்படி அடி கொடுத்தா அது குழம்பிடும். நீங்கள் வந்து டேரெக்டாக கட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. பெருக்கி போட்டால் பெரிய ப்ராசஸ் வருது. ஓகே, அடுத்தது B/D. ஓகே, இந்த ஃபார்மெட் உங்களுக்கு புரிஞ்சிட்டல, இதே மாதிரி தான் இந்த ரெண்டும் வரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த ஃபார்மெட்டை வச்சு ஆன்சர் செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க். ஓகே, இதுவும் வந்து ஹோம்ஒர்க்கு, இதே ஃபார்மெட்டு தான்
செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் என்னன்ட்டு. அடுத்தது 1:2:3 தலைகீழின் விகிதம் வந்து என்னது? இப்போது 1:2:3 இதோட தலைகீழியை எப்படி எழுதுவோம்? 1/1:1/2:1/3 இதுதான் வந்து இதோட தலைகீழி. அப்போ இப்படி தலைகீழியாக இருக்கும்போது கீழே இதுக்கு என்னது எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போமா? 1 2 3 1 2 3க்கு எல்சிஎம் எடுத்தால் என்னது? 6. ஓகே, அப்போ கீழே மேலே வந்து 6 வரணும்னா எப்படி பண்ணுவோம்? இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தானே 6 வரும். கீழே எல்சிஎம்க்கு வந்து 6 வரணும். அப்போனா இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த செகண்ட் இதுவும் வந்து பண்ணால் கீழே கரெக்டாக வந்து ஓகே சாரி. இப்போ இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துட்டு. அதே மாதிரி மேலேயும் பண்ணுவோமா? 6 3 2. அப்போ 6 6 6:3:2. ஓகே, இப்படி தானே வருது. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து என்னது? 6:3:2 தான் வந்து இதோட ஆன்சர். இந்த கணக்கு வந்து வேறு மாதிரியும் செய்யலாம். ஓகேவா? இல்லை, இது கரெக்டு தான். ஓகே, 6:3:2 கரெக்டு. அடுத்த கணக்கு. ஓகே, இது வந்து தலைகீழாக கொடுத்து இதோட தலைகீழ் விகிதம் கேட்டிருக்கான். இந்த மாதிரி கணக்கு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த 1/2 இருக்கா? இப்போ இதை தலைகீழ போட்டால் வந்து என்ன வரும்? எல்லாத்தையும் தலைகீழ போட்டால் 2:3:4 வரும். ஸோ இதோட தலைகீழ் விகிதம் 2:3:4 தான். ஏன்னா கீழே தான் வந்து 1 இருக்குது. கீழே வந்து 1 இருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகே, கீழே தான் வந்து 1 வருது. ஸோ பிரச்சனை கிடையாது. 2:3:4 தான் வந்து ஆன்சர். இங்கே வந்து என்ன வருதுன்னா, இங்கே தலைகீழாக போடும்போது மேலே வந்து 1 இருக்குது. 1/1 1/2 1/3 இருக்குது. இப்போ மேலே வந்து 1 இருக்கிறதுனால தான் கீழே வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 1 2 3 இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து அடி கொடுக்குறோம். கீழே 1 இருந்துச்சுன்னா கணக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது 2x = 3y = 4z எனில் x:y:z வந்து என்னது? ஓகே, இப்போ இந்த கணக்கு வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2, ஒய்யோட வேல்யூ 3, ஜெட்டோட வேல்யூ வந்து 4. ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா x,y,z வந்து என்னது? 2:3:4. ஓகேவா? 2:3:4 தான் வரும். ஆனால் இது வந்து எப்படி இருக்குது? 1/2 1/3 1/4 இருக்கா? ஓகே, இது பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்படி வரும். 1/2 1/3 1/4 வரும். இங்கே பெருக்கல்ல வேல்யூஸ் வந்து இருக்கிறதுனால டிவிஷனில் வரும். இப்படி டிவிஷனில் வந்துச்சுன்னா கீழே உள்ளதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போமா? கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னது? 2 3 4க்கு வந்து 12ன்னு வரும் எல்சிஎம். அப்போ 12ன்னு வந்துச்சுன்னா இதை என்னால் பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் தாங்க ரேஷியோ. 6:4:3 இதுதான் வந்து ரேஷியோ. ஓகே, அது மேலே மல்டிப்ளை பண்ணி அப்படி அடியெலாம் கொடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். மல்டிப்ளை என்ன நம்பரை பண்ணால் 12 வருதோ அதுதான் ரேஷியோ. 6:4:3 தான் வந்து இந்த கணக்கோட ரேஷியோ. ஓகேவா? இப்போ இது பெருக்கல்ல இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் ஜெட்டு வந்து எப்படி வரும்னா 1/2 1/3 1/4ன்னு வரும். இதுக்கு எல்சிஎம் வந்து 12ன்னு வருது. ஸோ இந்த கீழே உள்ளதுக்கு 12ன்னு வரும்போது இதை வந்து எதால் மல்டிப்ளை 12 வரும்? 6, இது 4, இது 3. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் தான் ரேஷியோ. 6:4:3 தான் வந்து இதோட ரேஷியோ, இதோட ஆன்சர். அடுத்தது இது ஒரு சிம்பிள் கணக்கு தான். ஓகே, a+b+c/cயோட வேல்யூ வந்து என்னது? இது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ வந்து 3.
டிவிஷனில் இருந்தால் நமக்கு அதே தான் வரும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம டிவிஷனில் எழுதி திரும்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் வித்தியாசம். இப்போ இந்த 2 கணக்குமே வித்தியாசம் என்னதுன்னா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் டிவிஷனில் எழுதுகிறோம். இங்கே டிவிஷனில் தான் இருக்குது, ஸோ அதை தான் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். இப்போ 7 + 4 + 3/3. இப்போது 7 4 11 14/3. ஓகே, 14/3ன்னு போடலாம். இல்லைனா இது அடி கொடுத்தா என்ன வரும்? 4 12, மிச்சம் 2 2/3. 4 2/3 கலப்பு பின்னத்துலேயும் போடலாம், அல்லது 14/3 பின்னத்துலேயும் வந்து போடலாம். ஓகே, அடுத்து வந்து இப்போ பார்க்கக்கூடிய கணக்குகள் ப்ரொபோர்ஷன் கணக்குகள். 12:11 (x:2) ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ. இப்போ இது எப்படி எழுதலாம்? 12/11 எழுதலாமா? ரேஷியோ இருக்கனால டிவிஷனில் எழுதுகிறோம். டபுள் கோலனால் இது ஈக்குவல்ட்டு போட்டுருந்தோம். x/2. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ இங்கே கொண்டு போனால் ஆன்சர் கிடச்சிருமா? என்ன வரும்? 24/11 = x. இதுதான் வந்து ஆன்சரு. இப்போ இது அடி கொடுத்தா 2 11 22, மிச்சம் 2 11. ஓகே, இதுவும் ஆன்சர் வரலாம், அல்லது 24/11ம் ஆன்சர் வரலாம். எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டு. ஓகே, இந்த கணக்கு வந்து அதே மாதிரி ஃபார்மெட் தான். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? x/3 = 12/3. இந்த எக்ஸை வந்து இங்கே இப்போ இருக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x² = 3 × 12. ஓகே, 3 × 12 எவ்வளவு? 36. அப்போ x = 6. இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்தது, இரு எண்களின் கூடுதல் மற்றும் அவற்றின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் வந்து காட்டிருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதணும். x + y = 40. ஓகே, இரு எண்களின் கூடுதல் 40. அந்த இரு எண்களோட வித்தியாசம், ஓகே, x - y. இந்த 2 எண்களோட வித்தியாசம் வந்து எவ்வளோனா 4. ஓகே, இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து அடி கொடுத்தா கிடச்சிருமா? எக்ஸோட வேல்யூ ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸையும் கூட்டினா 2x. இங்கே வந்து எவ்வளோ ஒரு 40 - 4 36. அப்போ 2x = ஓகே, இங்கே 2x இருக்குது. ஸோ 2x = 36. அப்போ x = ஓகே, இங்கே வந்து இந்த 2 வேல்யூ வந்து கூட்ட தான் செய்யணும். ஓகேவா? ஏன்னா நம்ம சைன் வந்து மாற்றலை, இதுக்கு மட்டும் சைன் மாறி இருக்குன்னு அடிச்சிட்டோம். இந்த 2 சைனும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ 2 கூட்டினா 44. 2x = 44 வரும். அப்போ x = 22. ஓகே, x = 22ன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா? 22 + y = 40. அப்போ y = 40 - 22. அப்போ y = 18. ஓகேவா? இதே வந்து நீங்கள் 36ன்னு போட்டிங்கன்னா ஒய்க்கு எக்ஸுக்கு வந்து 18 கிடச்சிரும். ஒய்க்கு வந்து எத்தனை? 22 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோ வந்து மாறிடும். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 22, ஒய்யோட வேல்யூ வந்து 18. அப்போது x/y = எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 22/18. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதை வந்து 2ஆல் வந்து அடி கொடுக்கலாமா? 22/18னா 2ஆல் அடி கொடுக்கலாம், 11/9. அப்போ x/y வந்து என்னதுன்னா 11/9. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக எடுங்க. அடுத்த ஒரு கணக்கு, x/y = 2:3 எனில் x - y x + y வந்து எவ்வளவு ஆன்சர்? ஓகே, சிம்பிள் தான். இப்போ இங்கே போடு 2 - 3 2 + 3. அப்போ 1/1 இது கழிச்சா 1 1:5. ஓகே, 1:5 தான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். இரு எண்களின் மூன்றாவது எண்ணிலிருந்து முறையே
10:15% குறைவாக உள்ளதெனில் அந்த இரு எண்களின் விகிதம். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு எண் வந்து 100ன்னு வச்சுக்கிடுவோம். அந்த எண்ணை விட ஒரு 10%, 15% 2 எண் வந்து கம்மி. 10% கம்மினா 90%, 15% கம்மினா 85%. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் வந்து உள்ள விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. விகிதம்னு வந்து இஷ்டு வந்து போட்டுரு, அவ்வளோதான். இப்போ 90/85 அடி கொடுத்த ஆன்சர் 18 /17. 18/17 தான் வந்து ஆன்சர். அதே வந்து இங்கே குறைவாகக்கு பதிலாக அதிகரிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் டைம் வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எந்த வேல்யூவும் தெரியல, ஸோ 100ன்னு எடுத்து செய்கிறோம். 10% கூடுதுன்னா 110, அதோட ரேஷியோ. ஸோ இஷ்டு வச்சுக்கிறோம். திரும்ப ஒரு 15%னா 115. அப்போ 110/115னா ஆன்சர் 110/115னா 22/23. ஓகேவா? இதான் வந்து ஆன்சர். அடுத்தது 20:13 என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணை கழித்தால் 11:9 என்ற விகிதம் வந்து கிடைக்கிறது. ஓகே, இது வந்து இதை பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். 20ல் 11 போச்சுன்னா 9, 13ல் 4 போச்சுன்னா 9. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 9. ஆனால் இதை ஃபார்மெட் படி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 20, 13, 11, 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா தான் பண்ணணும். ஓகேவா? 11 × 13 அப்போ எவ்வளோ? 143. ஓகே, 143 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஏரியா தான் வந்து இந்த இது 20 × 4. 20 × 4ன்னு எவ்வளவு? 80. அப்போ இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணால் 63. ஓகேவா? இந்த 63 வச்சுக்கிட்டு இந்த 11:4 இருக்கா, இதை வந்து கழிக்கணும். 11:4னா 7. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கா, இந்த 63 இந்த செகண்ட் கிடைச்ச வேல்யூ 63/7 போட்டால் 9. ஓகே, மற்ற கணக்குகளாக இந்த லாஜிக் ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல 20:3, 11:4, ஸோ ஆன்சர் 9ன்னு சொன்னது. எல்லா கணக்கும் லாஜிக்கு ஒர்க்காது. இந்தப்படி தான் வந்து மிச்ச கணக்கெல்லாம் வந்து செய்யணும். புரியுதா? ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 11 × 13 இந்த லெஃப்ட்டில் செகண்டும் அப்போ லெஃப்ட்டில் செகண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க வந்துடும். செகண்ட் டைம் தான் வந்து லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேவா? மாற்றி எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து லெஃப்ட்டில் செகண்டு, செகண்ட் டைம் வந்து லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெண்டையும் கழித்து ஒரு வேலையை வச்சுக்கணும். அடுத்து செகண்டு ரேஷியோ வந்து மைனஸ் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட் ரேஷியோவால் டிவைடட் பண்ணிட்டோன்னா ஆன்சர். அடுத்து இந்த கேள்வி வந்து எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க, ஆனால் ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு கிளாஸில் வந்து பசங்க மற்றும் பொண்ணுங்களோட ரேஷியோ 4:5 எனில் பசங்களோட எண்ணிக்கை வந்து 24, அப்போ பொண்ணோட எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னது? 4 × 6. ஓகேவா? பசங்களோட ரேஷியோ 4னா 4 × 6னா எத்தனை வருது? 24 வருது. அவ்வளோதான். இல்லை எனக்கு இது கண்டுபிடிக்க தெரிலனா 24/4 போடுங்க, 6 வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஒன்று நம்ம என்ன பெருக்குனா வரணும்னு நமக்கு தெரியணும். 4 6ஆல் பெருக்குனா 24 வரும்னு தெரியணும். அப்படி தெரியலையா 24/6ன்னு போட்டால் முடிச்சு. அப்போது 6 தான் வந்து மல்டிப்ளிகேஷன். அப்போ 5 × 6, ஸோ 30. அப்போ கேர்ள்ஸோட எண்ணிக்கை 30. ஸோ லாஸ்ட் கணக்கு 3 எண்களின் கூடுதல் 38 எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் ரேஷியோ 1:2, 2 மற்றும் மூணாவது எண்களின் ரேஷியோ 3:5 எனில் ரெண்டாவது எண்ணை காண்க. ஓகே, இது வந்து இந்த A:B அந்த ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 2 வந்து 2 இடத்துலையும் வந்து இருக்குது. ஓகே, அதனால் 2 மட்டும் நம்ம காமன் படுத்துவோம். 1:2, 3:5. ஓகே, 1:2க்கு 2:3. ஓகேயா? இது முதல் நம்பர் மற்றும் இரண்டாவது நம்பர், இது இரண்டாவது நம்பர் மற்றும் மூன்றாவது நம்பர். இதுக்கு 1:2, 1 மற்றும் இரண்டாம் நம்பருக்கு 1:2, 2 மற்றும் மூன்றாவது நம்பருக்கு வந்து 3:5 வந்திருக்கு. ஸோ 2க்கும் 3க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 3க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? 6. ஓகே, எல்சிஎம் எடுத்தால் 6. இப்போ 6 வரணும்னா இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷனையும் வந்து இந்த ஈக்குவேஷன் 6 வரணும். அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3:6.
இங்கே 6 10 3:10. ஓகேவா? என்ன வருது? 3:10ன்னு வருது. இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கிறது கண்டிஷனை பாருங்களேன். 3 எண்களின் கூடுதல் 38. அப்போ நமக்கு வந்து என்ன வருது? 3:6:6:10 இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து கணக்கு இருக்குது. இப்போ 3 எண்களின் கூடுதல் அப்படின்னு பார்க்கும்போது 3 + 6 + 10ன்னு இருக்குது. ஈக்குவல் டு இவங்க 38ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கூட்டினா வந்து எவ்வளோ வருது? 18 வருது. ஓகேவா? இல்லை சாரி 19. 13 16 19 x = 38. அப்போ எக்ஸு வந்துன்னா எவ்வளவு? x = 2. அவங்க 2வது எண் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 2வது எண்ணா வந்து இப்போ எண் கேட்டிருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. அது 3ன்னு இருக்கா? ஸோ 6ன்னு வரும். 2வது எண் கேட்டால் அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12. எண்ணை கேட்டால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண 6, 2வது எண்ணு கேட்டால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண 12, 3வது எண் கேட்டால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. இப்போ கூட்டு 20, 12, 32, 38 வருதா? ஸோ ஆன்சர் அவ்வளோதான். இந்த கணக்கு வந்து இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன். 3 எண்களின் கூடுதல். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து முதல் எண் மற்றும் 2வது எண்ணோட ரேஷியோ வந்து எவ்வளவு? 1:2. 2வது எண் மற்றும் 3வது எண்ணோட ரேஷியோ வந்து எவ்வளவு? 3:5. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 2வது எண்ணு தான் காமனாக இருக்குது. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 6ன்னு வருமா? ஓகேவா? 6ன்னு வருது. இப்போ 6ன்னு வரணும்னா இந்த 2வது எண்ணை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 3:6. இப்போ இதை வந்து 3 இருக்குது. அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த 2ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 6:10. அப்போ நமக்கு கிடைக்கிறது ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ வந்து 10. இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? 3 + 6 + 10ன்னு கிடைக்கும். ஆனால் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ 38ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து எந்த எண்ணால் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 9, 19. 19ன்னு வருது. ஆனால் அவங்க கொடுத்துருக்குது 39. அப்போ 2க்கும் நடுவில் உள்ள காமன் டேம் வந்து என்னது? ×2ன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ×2ன்னு போட்டால் 38 வருது. இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2வது எண்ணை மட்டும் பர்டிகுலராக வந்து கேட்டிருக்காங்க. அப்போது 2வது எண்ணை மட்டும் 2வது எண் வந்து என்னன்னு கேட்கும்போது என்ன பண்ணுறோம்? இது முதல் எண் கேட்டிருந்தா ×2. ஓகேவா? எல்லா எண்ணையும் 2ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா டோட்டலில் வந்து 2ஆல் தானே பெருக்கிருக்கு. முதல் எண் கேட்டிருந்தா 6, 2வது எண்ணை கேட்டிருந்தா 12, 3வது எண்ணை கேட்டிருந்தா 20. இப்போ கூட்டி பாருங்கள். 20, 12, 32, 38. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் உள்ள முக்கியமான மாடல்ஸ் அண்ட் சம்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோன்னு வேறு தவிர்த்தங்களை உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.